Proverbs chapter 21 verse 31. 21 verse 1 to 31 verse. நீதிமொழி 21 1 முதல் 31. ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையிலே நீர்க்கால்களா போல் இருக்கிறது. அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். The king's heart is in the hands of the Lord. As the rivers have the waters, he turneth it, and with servers he will. வசனம் 2. மனுஷனுடைய வழியெல்லாம் தேவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும். கர்த்தரோ இருதயங்களை நிறுத்தி பார்க்கிறார். Every way of the man is right in his own eyes, but the Lord and pondereth the hearts. வசனம் 3. பலி இடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். To do justice and judgments is more acceptable to the Lord than sacrifice. வசனம் 4. மேட்டிமையான பார்வையும் அகந்தையான மனமுள்ள துன்மார்க்கரே போடும் வெளிச்சம் பாவமே. And high look and the proud heart and the blowing of the wicked is the sin. வசனம் 5. ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்திற்கும் ஏதுவாகும். Gods have the delight in turn only to the plenteousness, but of the every one that is the hasty only to the van. வசனம் 6. பொய் நாவினாலே பொருளையே சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசமாய் இருக்கும். The getting of transgression by the laying tongues is the vanity thirsty. To and for of them that and seek death. அசனமேலே துன்மார்க்கர் நியாயம் செய்ய மனதில்லாது இருக்கிறபடியால் அவர்கள் பல்கடிக்கப்பட்டு போவார்கள். The robbery of this wicked shall and destroy them, because they and refuse to do judgment. வசனம் 8. குற்றமுள்ளவன் தன் வழிகளிலே மாறுபாடு உள்ளவன் சுதந்திரம் உள்ளவனோ தன் கிரிகையிலே செம்மையானவன். The way of the man is forward and the strong, but as for the pure is and walk is the right. வசனம் 9. சண்டைக்காரருடனே ஒரு பெரிய வீட்டிலே குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையிலே தங்கி இருப்பதே நலம். It is the better to dwell in these corners of the house stop than with a browing woman in a wide house. வசனம் 10. துன்மார்க்கனுடைய மனம் பொல்லாப்பையே செய்ய விரும்பும். அவன் கண்கள் அவன் அயலானுக்கு இரக்கம் கிடையாது. The soul of the wicked desireth the evil, his neighbor findeth no favor in his eyes. வசனம் 11. பரியாசக்காரனும் தண்டிக்கும் போதும் பேதை ஞானம் அடைவான். ஞானவான் போதிக்கப்படும் போதும் அறிவடைவான். When the sinner is punished, the symbol is made wish, and when the wish is the instigate, he and receiveth courage. வசனம் 12. நீதிபரர் துன்மார்க்கருடைய வீட்டை கவனித்து பார்க்கிறார். துன்மார்க்கரோ தீங்கில் கவிழ்த்து போடுவார். The righteous is man and wisely considereth the house of the wicked, but God overthroweth this wicked for the wickedness. வசனம் 13. ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்கிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது கேட்கும் மாட்டான். Who stoppeth his and ears at this cry of this poor? He also shall and cry himself, but shall and not be heard. வசனம் 14.
அந்தகாரமாய் கொடுக்கப்பட்ட வெகுமதி கோபத்தை தணிக்கும். மடியில் உள்ள பரிதானம் குரோதத்தை ஆற்றும். A gift in the subscribe of Percy visit hunger, and a rewards in the bosom strong worth. வசனம் 15. நியாய தீர்ப்பு நீதிமானுக்கு சுதந்திரம், அக்கிரமக்காரனுக்கோ அழிவுமோ. It is the joy to the just to do judgment, but the sisters shall and be to the workers of the iniquity. வசனம் 16. விவேகத்தின் வழி விட்டு தப்பி நடக்கிற மனுஷன் செத்தவர்களின் கூட்டத்திலே தாபரிப்பான். The man that wandereth out of the way of the understanding shall and remain in these congregations of the dead. வசனம் 17. சிற்றின்ப பிரியனின் தரித்திரம் வான் மதுபானத்தையும் எண்ணெயையும் விரும்புகிறவன் ஐஸ்வர்யவான் நாவதே இல்லை. He that loveth in the pleasure shall and be an poor man. He that loveth wine and oil shall not be an rich. வசனம் 18. நீதிமானுக்கு பதிலாக துன்மார்க்கனும் செம்மையானவனுக்கு பதிலாக துரோகியும் மீட்கும் பொருள் ஆவார்கள். The wicked shall be an ransom for these unrighteousnesses, and the transgressor for the upright. வசனம் 19. சண்டைக்காரியும் கோபக்காரியும் ஸ்திரீயுடனே குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்தரத்திலே குடியிருப்பது நலம். It is the better to the dwell in this wilderness than with the continuous and in the hunger woman. வசனம் 20. வண்டியை திராவியமும் எண்ணெயும் ஞானம் உடைய வாசத்தலத்திலேயே உண்டு. வேண்டிய திராவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசத்தலத்தில் உண்டு. மூடனோ அதை செலவழித்து போடுகிறான். There is the transgressor to be and desired, and oil in the dwelling of the wish, but the foolish man spendeth it up. வசனம் 21. நீதியும் தயையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியும் மகிமையும் கண்டடைவான். He that followeth after righteousness and mercy and findeth life, righteousness and honor. வசனம் 22. பலவான்களுடைய பட்டணத்தின் மதிலை ஞானமுள்ளவன் ஏறி பிடித்து அவர்கள் நம்பின அரணை அழித்து போடுவான். A wish man and skull the city of the mighty, and the cast down the strength of the confidence thereof. வசனம் 23. தன் வாயை தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கணுக்கு விலக்கி காக்கிறான். Whose and keep it is the mouth and his tongues, and keep it is the soul from the trouble. வசனம் 24. அகங்காரம் இடும் முள் உள்ளவனுக்கும் பரியாசக்காரன் என்றும் பெயர், அவன் அகந்தையான சினத்தோடும் நடக்கிறான். The proud and the haughty sinner is in the name who dealeth in the proud worth. வசனம் 25. சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும். The desire of this soulful killeth him, for the hands refuse to the labor. வசனம் 26. அவன் நாள்தோறும் அவனுடனே இச்சைக்கிறான், நீதிமானோ பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பான். He covereth the great daily all the days long, but this righteousness give it, and the surprise not. வசனம் 27. துன்மார்க்கருடைய பலி அருவருப்பானது, அதை துச்சிந்தையுடைய
செலுத்தினாலோ எத்தனையோ அதிகமாய் அருவறுக்கப்படும். The sacrifice of this wicked is the abomination, who much more when he bringeth it with his wicked mind. வசனம் 28. போய் சாட்சிக்காரன் கெட்டுப் போவான், செவி கொடுக்கிறவனோ எப்போதும் பேசத்தக்கவன். A flash witness shall and perish, but the man that and heareth speak and constantly. வசனம் 29. துன்மார்க்கன் தன் முகத்தை கடினப்படுத்துகிறான், செம்மையானவனோ தன் வழியை நேர்மைப்படுத்துகிறான். A wicked man and heareth is and face, but as for his upgrade he desireth is and way. வசனம் 30. கர்த்தருக்கு விரோதமாக ஞானமில்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. There is no wisdom, neither understanding nor and counsel against the Lord. வசனம் 31. குதிரை யுத்தத்திற்கு ஆயத்தமாகப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். The horse is the prepared against the day of the battle, but the safety is the Lord.